குட் மார்னிங். நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிகனாமெட்ரி 8.2ல ஃபர்ஸ்ட் சம் எவாலுவேட் த ஃபாலோயிங். இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி நாம ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் சம் ஸ்பெசிஃபைடு ஆங்கிள்ஸ் பார்க்கலாம். இந்த ஆங்கிள்ஸ்லாம் தெரிஞ்சாதான் நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். இந்த ஆங்கிள்ஸ்லாம் நம்ம ஈஸியாக எப்படி போடுறதுன்னு நான் இப்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல 0, 1, 2, 3, 4 எழுதிக்கலாம். அதுக்கு கீழே டிவைடட் பை 4, இங்கே 1 டிவைடட் பை 4, 2 டிவைடட் பை 4, 3 டிவைடட் பை 4, 4 டிவைடட் பை 4 எழுதிக்கலாம். அப்புறம் எல்லாத்துக்கும் ரூட் ஆஃப் 0 பை 4, ரூட் ஆஃப் 1 பை 4, ரூட் ஆஃப் 2 பை 4, அது வந்து ஆஃப் ஆகிடும். அப்புறம் ரூட் ஆஃப் 3 பை 4, ரூட் ஆஃப் 4 பை 4, ரூட் ஆஃப் 4 பை 4ங்கிறது ரூட் 1. அப்புறம் இப்போ சைன் 0 பை 4 என்ன 0, சைன் 30. இங்கே ரூட் 1ங்கிறது 1 டிவைடட் பை ரூட் 4ங்கிறது 2. அப்போ சைன் 30ங்கிறது ஆஃப், ரூட் 1ங்கிறது 1. அப்புறம் ரூட் 2, சைன் 45 இஸ் 1 பை ரூட் 2. நெக்ஸ்ட்டு சைன் 60, ரூட் 3 அப்படியே போட்டுக்கலாம். 4 நம்ம ரூட் எடுத்தோம்னா 2 வரும். அப்போ சைன் 60ங்கிறது ரூட் 3 பை 2. அடுத்தது இங்கே என்ன இருக்குது, சைன் 90ல் ரூட் 1ங்கிறது 1 தான். இதே இப்போ நம்ம ரிவர்ஸில் எழுத போகிறோம். ரிவர்ஸில் இந்த 1 இங்கே வரும், இங்கே ரூட் 3 பை 2, இந்த 1 பை ரூட் 2 ஆஃப் 0. டேனுங்கிறது என்னென்னா tan theta ஈக்குவல்ஸ் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஓகே, அப்போது 0 பை 1 0. அடுத்தது ஆஃப் டிவைடட் பை ரூட் 3 பை 2, இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 பை ரூட் 3 இருக்கும். அடுத்தது இந்த ரூட் 2 கேன்சல் ஆனால் இங்கே என்ன இருக்கும், 1 இருக்கும். அடுத்தது 2 கேன்சல் ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்கும், ரூட் 3 இருக்கும். அடுத்து 1 பை 0ங்கிறது என்னென்னா இன்ஃபினிட்டி. எனிதிங் பை 0, எனிதிங் பை 0ங்கிறது இன்ஃபினிட்டி. உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிற மாதிரி சொல்லித்தரேன். சைன் 0ங்கிறது என்ன 0, அதே மாதிரி காஸ் 90ங்கிறது 0, அதாவது 0க்கும் 90க்கும் கனெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி சைன் 30ங்கிறது ஆஃபு, காஸ் 60ங்கிறது ஆஃபு, 30க்கும் 60க்கும் கனெக்ஷன் ஆஃப். அடுத்தது சைன் 45 காஸ் 45 ரெண்டுமே 1 பை ரூட் 2, இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது சைன் 60ங்கிறது என்ன ரூட் 3 பை 2, காஸ் 30ங்கிறது ரூட் 3 பை 2. அப்போ 60க்கும் 30க்கும் கனெக்ஷன் ரூட் 3 பை 2. அடுத்தது சைன் 90ங்கிறது 1, காஸ் 0ங்கிறது 1. சைன் 90க்கும் 0க்கும் கனெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 0க்கும் 90க்கும் கனெக்ஷன் இருக்குது. இதை மாதிரி நம்ம மைண்டில் வச்சுனா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சைன் 60 காஸ் 30 ப்ளஸ் சைன் 30 காஸ் 60. சைன் 60ங்கிறது என்ன, இங்கே ரூட் 3 பை 2 இன்டூ காஸ் 30 ரூட் 3 பை 2 ப்ளஸ் சைன் 30ங்கிறது ஆஃப், காஸ் 60 ஆஃப். இப்போ ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3, 2 இன்ட்டு 2 4, ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1 பை 2 2s are 4. இப்போ மேலே 4 கீழே 4 ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 இருக்கும். இதுதான் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் 2 tan ஸ்கொயர் 45 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 30 மைனஸ் சைன் ஸ்கொயர் 60. 2 இன்ட்டு tan 45ங்கிறது என்ன 1, இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 30 காஸ் 30 ரூட் 3 பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சைன் 60 ரூட் 3 பை 2. சைன் ஸ்கொயர் 60ங்கிறது ரூட் 3 பை 2 ஹோல் ஸ்கொயர். இப்போது இது என்னென்னா 2 ப்ளஸ் ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3 பை 2 2s are 4 மைனஸ் ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3, 2 ஸ்கொயர்ன்றது 4. இப்போ ப்ளஸ் 3 பை 4ம் மைனஸ் 3 பை 4ம் கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் இஸ் 2. தேர்ட் சப்டிவிஷன் காஸ் 45 டிவைடட் பை சீக்கன் 30 ப்ளஸ் கொசிகன் 30. காஸ் 45ங்கிறது என்னென்னா 1 பை ரூட் 2, இங்கே டிவைடட் பை சீக்கன் 30. சீக்கன் 30ங்கிறது காஸ் 30யோட ரெசிப்ரோக்கல், தட் இஸ் காஸ் 30 ரூட் 3 பை 2. அப்போ சீக்கன் 30ங்கிறது 2 பை ரூட் 3 ப்ளஸ் கொசிகன் 30. கொசிகன் 30ங்கிறது என்னென்னா சைன் 30யோட ரெசிப்ரோக்கல், தட் இஸ் சைன் 30ங்கிறது ஆஃப். அப்போ கொசிகன் 30ங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன் 30, 2 by 1 equal to
1 by root 2 divided by, இது LCM எடுத்தனா root 3 வரும், cross பண்ணுங்க, 2 plus 2 root 3, 1 by root 2 into, இது அப்படியே ரெசிப்ரோக்கல்ல மாறிடும், root 3 divided by 2 plus 2 root 3 ஆகும். இது எப்படி வந்து நான் சொல்கிறேன், இப்போ வந்து a by b divided by c by dன்னு இருக்குன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இதுதான் கன்ஃபியூஷன் ஆகும் உங்களுக்கு. இப்போ மேலே வந்து நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் இருக்குது, அதே மாதிரி கீழேயும் நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் இருக்குது. இந்த மாதிரி வந்ததுன்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும், a by b இன்ட்டு d by cன்னு மாறிடும். சப்போஸ் என்னென்னா a by b டிவைடட் பை சின்னு வந்ததுன்னா மேலே மட்டும் ஏ நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் இருக்குது, கீழே வந்து வெறும் நியூமரேட்டர் மட்டும் தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும்னா a by b இன்டூ சின்னு போடணும். இதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இந்த மாதிரி ரெண்டு மேலேயும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து கீழேயும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்ததுன்னா இந்த மாதிரி ரெசிப்ரோக்கலை மாற்றிக்கணும். ஈக்குவல்ஸ் டு root 3 into 1 root 3 divided by root 2 into 2 2 root 2 plus 2 into root 2 into root 3. அதாவது இந்த root 2 முதல்ல இங்கே எழுதியிருக்கேன், இந்த root 3 அந்த எழுதியிருக்கேன். அப்புறம் ஈக்குவல்ஸ் டு root 3 divided by 2 root 2 plus root 3 into root 2 root 6, இங்கே 2 இருக்கு, ஈக்குவல்ஸ் டு, இப்போ என்னன்னா இது நியூமரேட்டரில் root 3 இருக்குது, டினாமினேட்டரில் 2 root 2 plus 2 root 6ன்னு இருக்குது. இந்த மாதிரி இரேஷன் நம்பர் இருக்கக்கூடாது, ரேஷன் நம்பர் தான் இருக்கணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா இந்த இரேஷன் நம்பரை வந்து ரேஷனில் மாற்ற போகிறோம். அது எப்படின்னா இதோட காஞ்சிகேட் எடுத்து மறுபடியும் மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது root 3 by 2 root 2 plus 2 root 6 into 2 root 2 minus 2 root 6 divided by 2 root 2 minus 2 root 6. தென் டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா இது வந்து a, இது b, இது a, இது b, அதாவது a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a plus b into a minus bங்கிறது ஈக்குவல்ஸ் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ இது ஃபுல்லாக கீழே டினாமினேட்டரில் என்ன வரும், 2 root 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 root 6 ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும். மேலே வந்து என்ன இருக்குது, root 3 into 2 root 2 minus root 3 into 2 root 6. இப்போ என்ன இருக்குன்னா root 3 into root 2 இருக்குது, root 6 இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது, மைனஸ் root 6 into root 3ங்கிறது root of 18, இங்கே 2 இருக்குது, divided by 2 2s are 4, root 2 into root 2 2 minus 2 ஸ்கொயருங்கிறது 4, root 6 into root 6 into 6 equals to 2 root 6 minus 2 root 18 divided by 4 2s are 8 minus 24 equals to 2 root 6 minus 2 root 18 divided by minus 24 8 போச்சுன்னா 16. ஓகே, இப்போ இந்த 2 இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கணும், வெளில எடுத்துடலாம். இப்போ 2 into root 6 minus root 18 divided by minus 16. இது கேன்சல் ஆகிடும், இங்கே மைனஸ் 8 இருக்கும். ஸோ இப்போ root 6 minus root 18 divided by minus 8 இருக்குது. இப்போ என்னென்னா இந்த மைனஸு டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், மைனஸால் ரெண்டு நியூமரேட்டிவ் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவல்ஸ் டு மைனஸ் இன்ட்டு root 6 minus root 18 divided by minus of minus 8. என்ன ஆகும், minus root 16 minus into minus plus root 18 divided by minus into minus plus ஆகிடும், 8 இருக்கும். எப்போதும் இந்த பாசிட்டிவ் முதல்ல வரணும், அதனால் root 18 முதல்ல எடுக்கலாம். அப்புறம் minus root 6 divided by 8. இந்த root 18 வந்து 9 2s are 18 போடலாம், 9 into 2 தான் 18. அப்போ root of 9 into 2 minus root 6 divided by 8. That is root 9 நம்ம தனியாக ரூட் எடுத்தோன்னா 3 வரும், 3 into root 2 minus root 6 divided by 8. Answer is 3 root 2 minus 6 root of 6 divided by 8.